அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி எல்லாம் செயல்கூடும் என் ஆணை அம்பலத்தே எல்லாம் வல்லான் தனையே ஏத்து. ஓம் ஸ்ரீ ராமலிங்காபயம். ஓம் ஸ்ரீ ராமலிங்காபயம். ஓம் ஸ்ரீ ராமலிங்காபயம். எல்லோருக்கும் வணக்கம். இது எனது யூடியூப் சேனலான எல்லாம் செயல்கூடும் வள்ளலார். நான் வள்ளலார் முத்து பேசுகிறேன். இன்றைய பதிவில் நாம் அருட்பெரும் ஜோதி அகவல் வரிகள் 1529 1540 வரை மொத்தம் 12 வரிகளுக்கான விளக்கத்தை பார்க்க இருக்கின்றோம். முதலில் நான் வரிகளை படிக்கிறேன், பின்பு விளக்கத்தை பார்ப்போம். வெம்மல 20 விழி தருணம்தனில் செம்மையில் உதித்து உளம் திகழ்ந்த செஞ்சுடரே, திரையெல்லாம் தவிர்த்து செவ்வி உற்று ஆங்கே வரையெல்லாம் விளங்க வயங்கு செஞ்சுடரே, அழகிலா தலைவர்கள் அரசுசை தத்துவ உலகெல்லாம் விளங்க ஓங்கு செஞ்சுடரே, முன்னுறு மலையிருள் முழுவதும் நீக்கியே என்னுள்ள வரைமேல் எழுந்த செஞ்சுடரே, ஆதியும் நடுவுடன் அந்தமும் கடந்த ஜோதியாய் என் உளம் சூழ்ந்த மெய்ச்சுடரே, உள்ளொளி ஓங்கிட உயிரொளி விளங்கிட வெள்ளொளி காட்டிய மெய் அருட்கணலே. இதுதான் இந்த 12 வரிகள். இந்த 12 வரிகளில் வள்ளல் பெருமான் என்ன சொல்ல வராங்கன்னா, அவருக்கு மும்மலங்கள் என்று சொல்லக்கூடிய ஆணவம், கண்மம், மாயை இவையெல்லாம் முற்றிலும் நீங்கியவுடன் அவருடைய உடம்புல அவருடைய அனுபவம் பேரொளி, பொன்னொளி, செவ்வொளி இந்த அனுபவங்கள், இந்த இறை அனுபவங்கள் எல்லாம் அவருக்கு ஏற்பட்டதை இந்த வரிகள் மூலமாக தெளிவாக சொல்கிறாங்க. என்னன்னு பார்ப்போம். முதல் 2 வரிகளில் வெம்மல 20 விழி தருணந்தனில் செம்மையில் உதித்து உளம் திகழ்ந்த செஞ்சுடரே, வெம்மை தருகின்ற ஆணவம், கண்மம், மாயை என்கின்ற மலை இருளானது விலகும் நேரத்தில் செம்மையான மனதில் உதித்து உள்ளத்திலே விளங்குகின்ற செஞ்சுடரே. இதுதான் இந்த 2 வரிகளை சொல்கிறாங்க. இப்போ அடுத்த 2 வரிகள், திரையெல்லாம் தவிர்த்து செவ்வி உற்று ஆங்கே வரையெல்லாம் விளங்கு வயங்கு செஞ்சுடரே, மறைப்பையெல்லாம் போக்கி செம்மையாக என்னை அடைந்து எல்லா முடிவுகளும் எனக்கு விளங்குமாறு விளங்கும் செஞ்சுடரே. சரி, இதுக்கு இந்த திரையெல்லாம் தவிர்த்து அப்படின்றதுக்கு நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்த அகவல் வரிகள் சான்றாக எடுத்து பார்த்தோம்னா, வள்ளல் பெருமான் எப்படி இங்கே திரையெல்லாம் விலகுதுன்னு சொல்கிறாங்கிறது நம்மளுக்கு தெளிவாகும். அது என்ன அப்படின்னா, இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்த அகவல் வரிகள் 831, 32 திரைமறைப்பெல்லாம் தீர்த்து ஆங்கே, திரைமறைப்பெல்லாம் தீர்த்து ஆங்காங்கே அரசுரக் காட்டும் அருட்பெரும் ஜோதி. அதாவது 7 திரைகள் என்று சொல்லப்படக்கூடிய கரும்பெரும் திரை, நீலப்பெரும் திரை, பச்சை திரை, செம்மை திரை, பொன்மை திரை, வெண்மை திரை, கலப்பு திரை, இந்த 7 திரைகளை நம்ம அங்கே பார்த்தோம். இந்த 7 திரைகளினால் ஏற்பட்ட அத்துணை மறைப்புகளையும் நீக்கி ஒவ்வொரு அனுபவத்தையும் தன் வசமாக்கி ஆங்காங்கே தன்னாட்சி செலுத்துமாறு காட்டுகின்ற அருட்பெரும் ஜோதி. அதாவது எந்த அருட்பெரும் ஜோதி இத்தனை நாள் திரை மறைப்பை செய்ததோ அதே அருட்பெரும் ஜோதி அந்த திரைகளையெல்லாம் விலக்கி அந்த ஜோதியை, அந்த முடிவான அந்த ஜோதியை காமிக்குதான். அந்த செவ்வொளின்னு சொல்கிறாங்கல்ல, அந்த ஜோதியை மறைப்பெல்லாம் விலக்கி காமிக்குது அப்படின்னு சொல்லி தெளிவாக அந்த வரிகள் மூலமாக சொல்கிறாங்க. அப்போ இங்கே சொல்கிறது என்னது? திரைமறைப்பெல்லாம் தவிர்த்து செவ்வி ஊற்று ஆங்கே வரையெல்லாம் விலங்கு வயங்கு செஞ்சுடரே. அப்போ அவருக்கு இந்த ஆணவம், கண்மம், மாயை இதையெல்லாம் நீங்கிய உடனே அவருக்கு இந்த திரைமறைப்பெல்லாம் விலகிவிட்டது அப்படின்றது இதிலிருந்து தெளிவாகுது. சரி, அடுத்த 2 வரிகள், அழகிலா தலைவர்கள் அரசுசை தத்துவ உலகெல்லாம் விளங்க ஓங்கு செஞ்சுடரே, அளவற்ற தலைவர்கள் ஆட்சி செய்கின்ற தத்துவ உலகங்கள் எல்லாம் விளங்க ஓங்குகின்ற செஞ்சுடரே.
சரி, அடுத்த 2 வரிகள். முன்னுறு மல இருள் முழுவதும் நீக்கியே என்னுள வரைமேல் எழுந்த செஞ்சுடரே. எனக்கு முன் தானாகவே அதுவாகவே வந்து கொண்டிருக்கின்ற ஆணவம், மாயை, கன்மம் ஆகிய மல அஞ்ஞானத்தை முழுவதும் நீக்கி எனது தூய உள்ளமாகிய மலைமேல் தோன்றிய செஞ்சுடரே. இங்கே என்ன சொல்கிறாங்க? எனக்கு முன் தானாகவே அதுவாகவே வருதாம். எது? ஆணவம், கன்மம், மாயை. அப்போ அதையெல்லாம் நீக்கி, இதுக்கு அதுதான் முன்னாடி வருது, அதையெல்லாம் நீக்கி என்மேல் எழுந்த அந்த செஞ்சுடரே. என்னை என்ன சொல்கிறாங்க? என் தூய உள்ளமாகிய மலைமேல் தோன்றிய செஞ்சுடரே அப்படின்றாங்க. சரி, இப்போ அடுத்த 2 வரிகள். ஆதியும் நடுவுடன் அந்தமும் கடந்த ஜோதியாய் என் உளம் சூழ்ந்த மெய்ச்சுடரே. ஆரம்பம், நடு, முடிவு என்ற சொற்களுக்கே அப்பால் பிரகாசமாய் என் உள்ளத்திலே சூழ்ந்த மெய்யான சுடரே. சரி, கடைசி 2 வரிகள். உள் ஒளி ஓங்கிட உயிர் ஒளி விளங்கிட வெள்ளொளி காட்டிய மெய் அருட்கணலே. இதுக்கு என்ன விளக்கம்னா, ஜோதியான செவ்வொளி விளங்கவும் உயிர் ஒளியானது விளங்குமாறு செய்யவும் வெண்மை வண்ணம் உடைய பேரொளியை காட்டிய உண்மையான அருட்கணலே. இதுக்கு சான்றானா, நம்ம இதுக்கு முன்னாடி அகவலில் பார்த்த வரிகள், அதாவது வரிகள் 261, 62 எப்படி பார்த்தோம் அப்படின்னா, படிமுடி கடந்தனை பார் இது பார் என அடிமுடி காட்டிய அருட்பெரும் ஜோதி. இதில் என்ன பார்த்தோம் அப்படின்னா, பொறிகளும் புலன்களும் செயல்படாது அடங்கிய நிலையில் அசையாத சித்திரம்போல் தவம் செய்வோர்க்கு பரநாத நிலை அனுபவத்தில் அண்ட பகிரண்டம் தோற்றறியாத பெரும் ஜோதி மலை தோன்றும். அந்த மலை, அந்த பெரும் ஜோதியின் நடுவே பொன்னொளி தோன்றும். அந்த பொன்னொளியின் நடுவே செவ்வொளி தோன்றும். அந்த செவ்வொளி தான் கடவுள். அந்த செவ்வொளி இந்த தூய உடலில் கலக்கிறது தான் இறைவன் இரண்டரை நம்மோடு கலக்கிறான் அப்படின்னு சொல்கிறதுக்கு அர்த்தம் அதுதான். அந்த செவ்வொளி நம்ம உடம்புல கலக்கணும். இது எல்லாமே காட்சி அனுபவங்கள் தான். அதாவது பெரும் ஜோதி என்பதும் காட்சி பொருளே, அதுதான் சிற்சபை. பொன்னொளியும் காட்சி பொருளே, அதுதான் பொற்சபை. அதன் நடுவே தோன்றுகின்ற செவ்வொளியே கடவுள், அதுதான் ஞானசபை. இதைத்தாங்க ஞானசபையில் அமைச்சு காட்டினாங்க. அப்போ இதை விளக்குவதற்கு தான் அவர் இறைவனை எப்படி சொல்கிறாங்கன்னா, ஜோதியுட் ஜோதியுட் ஜோதி அப்படின்றாங்க. அதுக்கு ஒரு பாடலை எப்படி பாடுறாங்கன்னா, ஈற்றறியேன் இருந்து இருந்து இங்கு அதிசயிப்பது என் நீ என்கின்றாய். நீ என்னை விட்டு ஏகுதோறும் நான் தான் காற்றறியா தீபம் போல் இருந்திடும் அத்தருணம் கண்ட பரிசென் புகழ்வேன். அண்ட பகிரன்றம் தோற்றறியா பெருஞ்சோதி மலை பரநாதத்தே தோன்றியது ஆங்கு அதன் நடுவே தோன்றிய ஒன்று அதுதான் மாற்றறியா பொன்னொழியோ அவ்வொளிக்கு உள்ளாடும் வள்ளல் அருள் ஒளியோ இது அதிசயிக்கும் வகையே. தெளிவாக சொல்லிட்டாங்க. அந்த 3 விதமான ஒளி அனுபவங்களை தெளிவாக இந்த வரிகள் மூலமாக சொல்லியிருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் முந்தைய வரிகளை நம்ம என்ன பார்த்தோம்? ஆதியும் நடுவுடன் அந்தமும் கடந்த ஜோதியாய் என் உளம் சூழ்ந்த மெய்ச்சுடரே. எது ஆதி, எது தொடக்கம், எது நடு, எது முடிவு அப்படின்னு அதையும் சொல்கிறாங்க. அதாவது அடி என்பது ஆரம்பம், அது பரநாதத்தே தோன்றுகின்ற அந்த பெரும் ஜோதி, அதுதான் சிற்சபை. நடு என்பது இடை, அதாவது பெரும் ஜோதி நடுவே தோன்றுகின்ற பொற்ஜோதி, அதுதான் பொன்னொளி, இதைத்தான் பொற்சபை. முடி என்பது கடை, அதாவது பொற்ஜோதி நடுவே தோன்றுகின்ற செவ்வொளி, இதைத்தான் ஞானசபை. இதைத்தான் அடி நடு முடி அப்படின்னு தெளிவாக சொல்கிறாங்க. இப்போ கடைசியாக உள்ளொளி ஓங்கிட உயிரொளி விளங்கிட வெள்ளொளி காட்டிய மெய்யருட்கணலே. அதுக்கு அதே அகவல் வரிகள் முன்னாடி 263, 64 ஜோதியுட் ஜோதியின் சொரூபமே அந்தம் ஆதி என்றருளிய அருட்பெரும் ஜோதி அப்படின்னு ஒரு பாடலில் சொன்னாங்க. அதுக்கு விளக்கமாக நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னா, ஜோதி அப்படின்னா பெரும் ஜோதியை தான் குறிக்குது. அதாவது இந்த பேரொளின்னு சொல்கிறாங்கல்ல, அதான் அந்த வெண்மையான பேரொளி. ஜோதியுட் ஜோதி அப்படின்றது
பொன்னொளி அதான் அந்த பொற்சபை. ஜோதியூர் ஜோதியின் சொரூபம்ன்றதான் அந்த செவ்வொளி, அதுதான் வந்து ஞான சபை. அப்போ இதிலிருந்து என்ன தெளிவாகுது அப்படின்னா, வள்ளல் பெருமான் அந்த பரநாத அனுபவத்தில் முதல்ல வந்து அவருக்கு வந்து வெண்மை நிறைந்த அந்த பேரொளி தோன்றுது. அந்த பேரொளிக்கு உள்ள வந்து பொன்னொளி தோன்றுது. அந்த பொன்னொளிக்குள்ள செவ்வொளி தோன்றுது. இதுதான் வந்து சிற்சபை, பொற்சபை, கடைசியாக தோன்ற செவ்வொளி தான் ஞான சபை. இந்த செவ்வொளி தான் கடவுள். இந்த செவ்வொளி தான் அவருடைய உடம்பில் கலந்ததுனால தான் அந்த அருட்பெரும் ஜோதி ஆண்டவர் உடலில் கலந்துட்டார் அப்படின்னு நம்ம சொல்கிறது. இதிலிருந்து அருட்பெரும் ஜோதி என்பது வந்து ஒரு அனுபவம் தான். நம்ம அது வந்து ஒரு உருவமாகவும் எடுத்துக்கக்கூடாது. ஏன்னா நம்ம சன்மார்க்கம், சுத்த சன்மார்க்கம் போதிக்கிறது என்னது? ஒளி தான். அது வந்து இந்த ஒளி தான் நம்ம வந்து பார்க்கணும். இந்த அனுபவங்கள் நம்மளுக்கு கிடைக்கணும். இதுக்கு தான் இத்தனை முயற்சிகள். வள்ளல் பெருமான் திருவருட்பா அனைத்துலேயும் சொல்லிட்டு வர்றது, நம்ம எல்லாம் பக்குவப்படணும். இது வந்து உடனே இந்த அனுபவங்கள்லாம் கிடைக்காது. இதுக்கு தான் வந்து நம்ம வந்து ஜீவகாருண்யம் பண்ண சொல்கிறாங்க, நித்திய ஒழுக்கங்கள் இருக்க சொல்கிறாங்க, அந்த தாழும் குணம் வரணும்னு சொல்கிறாங்க, எல்லா உயிர்களையும் நம்ம உயிர் மாதிரி பாவிக்கக்கூடிய அந்த மனோநிலைக்கு வரணும்னு சொல்கிறாங்க. இப்படி நிறைய விஷயங்கள் சொல்லிட்டு வராங்க. இதெல்லாம் பண்ணிக்கிட்டே வரும்போது தான் அந்த சாந்தம் வரும். அந்த உணர்வுகள் எல்லாம் ஒடுங்கி இந்த சிற்சபைக்குள்ளே நம்ம உள்ளே போய் இந்த அனுபவங்களை எல்லாம் பெறக்கூடிய அந்த வாய்ப்பு கிடைக்கும். அதுக்கான பயணம்தான் இப்போ நம்ம தொடங்கி இருக்கிறது. இது வள்ளல் பெருமான் இதை சிறப்பாக நடத்தி நம்ம அனைவரையும் வள்ளல் பெருமான் பெற்ற அந்த பேரை நமக்கும் கொடுப்பாங்க. வள்ளல் பெருமானுடைய கருணையே அதுதான். வள்ளல் பெருமான் அவர் பெற்ற அந்த இன்பத்தை எல்லாரும் பெறணும் அப்படின்றதுக்காண்டி தான் இவ்வளோ விஷயங்களையும் செஞ்சு நம்மளையும் வழி நடத்திக்கிட்டு இருக்காரு. சரி, இந்த சிந்தனையோடு இந்த வீடியோவை நான் நிறைவு செய்கிறேன். இதுவரைக்கும் பொறுமை காத்து எனது வீடியோவை பார்த்தவங்களுக்கு கோடான கோடி நமஸ்காரங்களும் நன்றிகளும். மீண்டும் நாம் நாளை சந்திப்போம். அருட்பெரும் ஜோதி, அருட்பெரும் ஜோதி, தனிப்பெரும் கருணை, அருட்பெரும் ஜோதி.